நாம் அனைவரும் எல்லா விஷயங்களையும் இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பற்றிய தஃப்சீர் நஈமி, தஃப்சீர் நீமி இல் வந்துள்ளது. ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மீது ஒவ்வொரு மாதமும் 3 நோன்புகள் கடமையாக இருந்தன. 13, 14, 15 ஒவ்வொரு மாதத்தின் 13, 14, 15 ஹதரத் நூ அலைஹிஸ்ஸலாம் வந்தபோது ஹதரத் நூ அலைஹிஸ்ஸலாம் மீது நோன்புகள் முழு வாழ்நாளும் கடமையாக இருந்தன. ஹஸ்ரத் நூஹ் அலை அவர்கள் தனது வாழ்நாள் முழுவதும் நோன்பிலேயே கழித்தார்கள். ஹஸ்ரத் தாவூத் அலை அவர்கள் தனது வாழ்நாள் முழுவதும் ஒரு நாள் நோன்பில்லாமல் ஒரு நாள் நோன்பிலேயே கழித்தார்கள். ஒரு நாள் நோன்பு இருந்து அடுத்த நாள் விடுவித்தார். பின்னர் அடுத்த நாள் நோன்பு இருந்து அடுத்த நாள் விடுவித்தார். இவ்வாறு முழு வாழ்நாளும் ஒரு நாள் நோன்பு இருந்து அடுத்த நாள் நோன்பு இருக்காமல் பின்னர் அடுத்த நாள் நோன்பு இருந்து அடுத்த நாள் நோன்பு இருக்காமல் ஹதரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார். ஹதரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நோன்புகள் மற்றும் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு இருந்தார்கள். அவர்களுக்கும் வானவர்கள் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சஹரி செய்தார்கள். நாம் சஹரி மற்றும் இஃப்தார் ஒவ்வொரு நோன்பிலும் செய்கிறோம் இல்லையா? ஆனால் நீங்கள் ஒரு சஹரி மட்டும் செய்து அடுத்த நாள் இஃப்தார் செய்து சஹரி செய்யாமல் பின்னர் அடுத்த நாள் இஃப்தார் செய்து சஹரி செய்யாமல் இருந்தீர்கள். இதனால் ஒரு சஹரியுடன் 2 இஃப்தார் செய்கிறீர்கள். இவ்வாறு முழு வாழ்நாளும் நீங்கள் வாழ்ந்தீர்கள். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கோஹித்தூர் அழைக்கப்பட்ட போது 40 நாட்களுக்கு முன்பு நோன்பு இருந்து தௌரத் வழங்கப்பட்டது. அதனால் நோன்புகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் இருந்தது. நோன்புகளுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருந்தது. உம்மத் முஹம்மதியா மீது அல்லாஹ் தாலா நோன்புகளை கட்டாயமாக்கினார். ஆனால் ஒரு மாதத்திற்கு மட்டுமே. முழு வாழ்நாளும் இருந்திருந்தால், நமக்கு மாற்று வழி தேட வேண்டியிருந்தால் அல்லது ஒரு சஹாரியுடன் 2 இஃப்தார் செய்ய வேண்டியிருந்தால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அல்லாஹ் தாலா உம்மத் முஹம்மதியா மீது கருணை காட்டி நோன்புகளையும் கொடுத்துள்ளார். மேலும் ஒரு மாதத்திற்கு கொடுத்துள்ளார். அதனால் நீங்கள் மக்களின் மீது நோன்புகளை பாருங்கள். அவர்கள் நோன்பு இருந்தது மற்றும் நமக்கு எளிதாக உள்ளது என்பதை பாருங்கள். நாங்கள் சஹரியும் செய்கிறோம், நாங்கள் இஃப்தாரும் செய்கிறோம், மேலும் ஒரு மாதத்திற்கு நோன்பு இருக்க வேண்டும். அதனால் அல்லாஹ் சில நாட்களுக்கு மட்டும்